ஏன் நீ எவ்வளவு சோகமா இருக்க? சமீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சமீர். ஏன் நிலா, என்ன செய்தி இப்படி பயப்படுற? இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல சமீர். பயப்படாத நிலா, நான் இருக்கேன். எதுவும் என்கிட்ட சொல்லு. அவளால சொல்ல முடியாது சமீர், கேள்விப்பட்டா ஷாக் ஆகுது. மரியாதையை சொல்லுடா, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான். அவளால சொல்ல முடியாதுடா, நீ நிலா கிட்டே கேட்டு தெரிஞ்சு. நிலா, நீயாவது சொல்லு. சொல்றேன் சமீர், கேளு. சொல்லு, அதை கேட்கறதுக்கான இருக்கேன். நான் அப்போ 10th படிச்சிட்டு இருந்தேன். பாரு பாப்பா, சூப்பரா இருக்காங்க. ஜெயந்தி, யார் இது? உன் பொண்ணா? சின்ன வயசு பார்த்தது இப்போ எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டு இருக்கு. ஆமாண்டி, நம்ம பார்த்து இப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்ல, அதுதான் உனக்கு அப்படி தெரியும். அதுவும் சரிதாண்டி, இந்த கல்யாணத்துல தான் நம்மளால பார்க்க முடியுது. என்ன பண்றது? அம்மா, உனக்கு ஒரு பையன் இருப்பானே, எங்க அவன்? இங்க தாண்டி எங்கேயாவது இருப்பான், என்னன்னு தெரியல. நான் போய் கூட்டிட்டு வரேன். பின்னாடி பாத்தே, அவனே வந்து நிக்கிறான். உன் பையன் செம்மையா வளர்ந்துருக்காண்டி, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். யாரோட பையன்? நிர்மலாவோட பையன். ஹேண்ட்ஸமா இருப்பான். ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேரு நிலா. ஐயா, எந்த ஸ்கூல் படிக்கலாம்? சொல்ல மாட்டேன், போங்க. சொல்லுமா. அம்மா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். சரி, மாசா கூட பார்த்து போயிட்டு வா. ஏன்டி, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்ன சொல்லு நிர்மலா. உன் பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரே வயசு தான். ஏன் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நீ சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லி. நிலாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஐயா ஜாலி. சரி, இப்போவே நம்ம உறுதி பண்ணிக்கலாம். சரி இரு, நான் நிலாவோட அப்பாவை கூப்பிட்டேன். என்னம்மா கூப்பிட்டேன்? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க, நிர்மலா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்குறா. அவ சின்ன பொண்ணு இல்லம்மா, இப்போ எதுக்கு அவளுக்கு இப்போ இல்லைங்க, அவங்க பெருசான பின்னாடி அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம், இப்பயே பேசிக்கலாம் அப்படின்னுட்டு.